ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. அடியேன் ஜோதிடர் லட்சுமி நரசிம்மன், திருநெல்வேலியிலேருந்து. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ இந்த ஏழரை சனி சொல்கிறோம் இல்லையா, என்ன தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஏழரை சனி படுக்காதுங்க, என்ன சொன்னாலும் ஒரு பயம் வருதோ இல்லையோ, அதுக்கான தீர்வு தான் இப்போ பாருங்கள். ஏழரை சனிங்கிறது நம்ம ராசியிலேருந்து கணக்கு பண்ணுறோம். ராசிக்கு 12ஆம் இடம், ராசிக்கு அடுத்த 2ஆம் இடம். இந்த 3ல் சனி சஞ்சரிக்கும் போது அது ஏழரை சனின்னு சொல்கிறோம். அதற்கான தீர்வு இருக்கா? 100%. 12ல் வரும்போது விரயம்னு சொல்லுவாங்க, விரயஸ்தானம். அப்போ எல்லாம் விரயமாகும். அப்படி விரயம் பண்ணுறது, அதை தடுக்கிறது, அது சரியான சுப விரயமாக மாற்றுறது நம்ம கையில் இருக்குது. என்ன பண்ணலான்னா, ஃபீட் டு புவர் பீப்புள்னு சொல்கிறோம் இல்லையா, ஏழைகளுக்கு உதவுதல், சாதம் போடுறது அல்லது துணிமணி வாங்கி கொடுக்கறது, ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு அந்த செலவு பண்ணணும். கஷ்டப்படுறவாளுக்கு பணமாக கொடுக்கும்போது இதில் ஒரு சிக்கல் இருக்குது. அதை அவர் தப்பான வழியில் பயன்படுத்தலாம். வாங்குறவர் தண்ணி அடிக்கலாம், வேறு ஏதாவது கெட்ட வழிக்கு போகலாம். அது இன்னுமே உங்களை பாவம் சேர்க்கும். அப்படி பண்ணாமல் பாத்திரம் அறிந்து பிச்சை போடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய அர்த்தம் இதுதான். நாம் கொடுக்குற பணம் சரியான வழியில் பயன்படுத்தப்படுறதா, எதுக்காக இருந்தாலும், உங்களை ஏமாற்றி வாங்குகிறாளா, பொய் சொல்லி வாங்குகிறாளா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு ஏழரை சனி சரியான தீர்வை கொடுக்கும். அதே மாதிரி ஜென்ம சனி, உடம்பு ஆரோக்கியம், அது ரொம்ப மனசு உடம்பு. அப்போது பக்தி மார்க்கத்தில் சொல்கிறது, கோயிலில் பிரசாதம் கொடுக்கறது, அன்னதானம் இல்லை அதுக்கு பேர், கோயிலில் பிரசாதம் வழங்குறது. அப்போது அந்த பக்தாளுக்கு சேவை செய்வது, சேவார்த்திகளுக்கும் கோயிலில் ஏதாவது கூட்டி பெருக்கி மெழுகி தொடச்சி அந்த பட்டருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி. 2வது சனி நடக்கும்போது, பாத சனின்னு சொல்கிறோம்ல, கஷ்டமெல்லாம் குறைஞ்சி போயிடும், வருமானம் வரும், குடும்பத்தை காக்கும். அப்போது இந்த அனிமல்ஸ் அண்டு பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாள், விலங்குகள், மரம், செடி, கொடி, இதற்கெல்லாம் தேவையானதை செஞ்சுட்டே இருக்கணும். விளக்கு ஏற்றிகிட்டே இருக்கணும். வீட்டில் வாசப்படியில் விளக்கேற்றணும். அதனுடைய காரணம் பல பேருக்கு தெரியல. ஏழரை சனி நடந்தால் அந்த துக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாசப்படியில் பிறையெல்லாம் இருக்கும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வாசலில் 2 பிறை இருக்கும், 2 பக்கம் விளக்கேற்றுவா. இப்போ ஃப்ளாட்லாம் அதெல்லாம் கிடையாது. நம்ம வாசப்படியில் காலையிலையும் சாயந்தரத்திலையும் விளக்கேற்றி வைக்கலாம். இது ரொம்ப நல்லது. இதை செய்யுங்கோ, ஏழரை சனி பாதிப்புலேருந்து விலகிடலாம். ஹரி ஓம் தத் சத்.